வணக்கம் மக்களே, வெல்கம் டு மதுரை முத்துலட்சுமி கதிரேசன் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் இல்லத்தரசிகள் பெண்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய சில நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ரொம்ப ஈஸியான தொழில்கள் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும். ஒரு 5 டிப்ஸு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் டெய்லி சேலரி தினச்சம்பளம் வாங்குகிற எங்களோட வாழ்வியல் முறைகளை தான் நான் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நான் கிராமத்தில் இருக்கிறதுனால கோழி வளர்க்குறேன் உறவுகளே. இப்போ சாயந்தர நேரம் நம்ம கோழிகளுக்கும் மயில்களுக்கும் அரிசி போடுவேன். மயில்கள் நம்மளை பார்த்தோன்னே போயிடும். அப்புறம் நம்ம வந்துட்டோம்னா அரிசிகளை சாப்பிட்டுக்கும். இது பக்கத்து வீட்டு ஆடு பயங்கரமாக முட்டை வருவான். நான் மறந்துட்டேன், பக்கத்தில் அந்த சைடு போயிட்டேன், முட்டை வந்துட்டான் உறவுகளே. அவன் எப்போயுமே அப்படி தான் பண்ணுவான். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஐடியா உறவுகளே, நம்ம யூடியூப்பில் இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். ஹோல்சேலில் நம்ம சேரீ எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம். இதே நேரத்தில் நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இதுலேயும் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா அங்கேயும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஒரு அருமையான நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஆன்லைன் சேல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலேருந்து பணம் வர்றதை பற்றி சரியாக தெரியாது, அதனால் அதை நான் சொல்லலை. அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்தும் உங்களுக்கு ஒரு சேலரி வரும். நீங்கள் செய்கிற அந்த சேரீ பிஸ்னஸ்லேருந்தும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். அடுத்துங்க, சாயந்தர நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் டியூஷன் எடுக்கலாங்க. டியூஷன் எடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற மன திருப்தியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன சேலரியும் நமக்கு கிடைக்கும். அடுத்து டெய்லரிங். தையல் தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுடிதாரு, ப்ளவுஸு அந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம். தையல் தெரியலைனாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ரெடிமேட் சுடிதார் எல்லாமே கை ஜாயின் பண்ணாமல் தான் வரும். அதை நம்ம கை ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சாரிக்கு ஓரம் அடித்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் நைட்டிக்கு நம்ம செகண்ட் தையல் போட்டுங்க கீழே அடித்து கொடுப்போம். அது பண்ணி கொடுக்கலாம். பக்கத்து வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் இப்போ இந்த சுடிதார் லைட்டாக கிழிஞ்சிருச்சு, சாரீ இப்படி கிழிஞ்சிருச்சு, தைச்சி கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. கிழிஞ்சதெல்லாம் தைச்சி கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கிழிஞ்ச துணி தைக்கிறது பார்த்திங்க ஒரு தகவல், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது கையில் சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிஷின் எடுத்துகிட்டு ஒரு அண்ணா எப்போயுமே ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் அந்த மாதிரி இல்லை ஒருத்தங்க வீட்டோடைய வரண்டா அந்த மாதிரி உட்காந்துக்குவார். அவர் உட்காந்ததுக்கு அப்புறங்க அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் கிழிஞ்சதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் காலையில் வந்துடுவார், மத்தியானம் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுவார். அந்த எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க இல்லை எந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க டீ போட்டு கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, நீராகாரம் அது கொடுப்பாங்க. இப்படி அவர் வாங்கி குடிச்சிட்டுங்க ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் தைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. டைம் போய்கிட்டே இருக்கும். காலையில் வந்தவருங்க 3 மணி 4 மணிக்கு போவார். ஒவ்வொருத்தங்களுங்க குறைஞ்சது 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அப்படி தான் எல்லாருமே தைச்சிருப்பாங்க. ஒரு நல்ல உபசரிப்போடுங்க அவர் அந்த இடத்த விட்டு போகும்பொழுது குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே தான் அவர் தைச்சிட்டு போவாருங்க. அதனால் தொழிலில் நேர்மையாக இருந்தால் போதுங்க. தொழிலில் சின்ன தொழில் பெரிய தொழில் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆரி ஒர்க்கு, மிஷின் எம்ப்ராய்டரி, டிசைனர் ப்ளவுஸு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இதில் நல்ல சேலரி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு 6 மந்த்து அந்த மாதிரி கோர்ஸ் இருக்குங்க. அது நம்ம போயிட்டு கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டெய்லரிங் கடை வச்சுருக்கோம், நம்மளுக்கு ஆரி ப்ளவுஸ் வந்திருக்கு, ஆனால் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா ஆரி ப்ளவுஸு பண்ணி கொடுக்குறவங்கக்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துங்க. அதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வச்சு நம்ம அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இதனால் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்புறம் சில டெய்லரிங் கடையிலேருந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸு தைச்சி கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா அதை பண்ணி கொடுக்கலாம். அடுத்து இது ஒரு அருமையான பிஸ்னஸ்ங்க. நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கும் போது பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரைடல் ஜுவல்லரி நம்ம வாடகைக்கு கொடுக்கலாம். இதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம கரெக்டாக எத்தனை பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எண்ணி கொடுக்குறதும், மறுபடியும் வாங்கும் பொழுது எத்தனை பொருள் திருப்பி கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குறது மட்டும்தான் இதில் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி நீங்கள் இதில் நிறைய வெரைட்டி கிடைக்கும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் கோல்டில் நிறையா டிசைனு, இல்லை எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செட்டு வாங்கிட்டு வாடகைக்கு கொடுக்கலாம். இது ஒரு அருமையான பிஸ்னஸாக இருக்குங்க. அடுத்து இட்லி மாவு சேல் பண்ணுறதுங்க. இப்போ எல்லாருமே நார்மலாக இட்லி மாவு மட்டும்தான் சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவே நல்லா போகும். ஏன்னா நிறைய பேர் நம்ம எல்லோரும் இட்லி மாவு கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இட்லி மாவு தவிர இப்போ வெரைட்டியாங்க அடை தோசை மாவு. இந்த அடை தோசையிலே நிறைய வெரைட்டி சேல் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஆப்பமாவு. இப்போ எங்களோட பக்கத்து ஏரியாவில் வந்து இந்த அடை தோசைக்குன்னே ஸ்பெஷலாக நிறைய வெரைட்டி சேல் பண்ணுறாங்க. இட்லி மாவு வேணும்னா எப்போனாலும் போய் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெரைட்டியான மாவு வாங்கணுன்னா 6 மணிக்கே போயிடணுங்க. 1 கிலோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். இதை நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணும் போதுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு மாமியாரோ நாத்தனார் யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு பூக்கட்ட தெரியும் அப்படின்னு சொன்னால் பூ கட்டிட்டு சேல் பண்ணலாங்க. இப்போ நான் உங்களோட ஏரியாவில் உங்கள் வீட்டில் எப்போயுமே பூ இருக்கும் அப்படி தெரிஞ்சால் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் உங்கள் வீட்டிலே வந்து வாங்கிக்குவாங்க. வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சா உறவுகளே? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் காத்துட்ருக்கேன். வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற என் இனிய உறவுகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.